அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 பதவிகளுக்கு படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான பொது தமிழ் இதில் அலகு 7 இதில் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். ஃபஸ்ட்டு தமிழ் சான்றோர் பாரதிதாசனை பற்றி இங்கு நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அவர் பாரதியிடம் கொண்ட ஈடுபாட்டாலும் தமிழ் மொழியின் மீது கொண்ட தனியாத பற்றாலும் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அவர் கீழ்கண்ட படைப்புகளை படைத்துள்ளார். அதில் ஃபஸ்ட்டு 1 குடும்ப விளக்கு, 2 இருண்ட வீடு, 3 அழகின் சிரிப்பு, 4 பாண்டியன் பரிசு, 5 பிசிராந்தையார். இந்த பிசிராந்தையார் நூலுக்கு தமிழ் நாடக விருதான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 6வதா வீரத்தாய், 7வது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், 8 தமிழச்சியின் சக்தி, 9 எதிர்பாராத முத்தம், 10 காதலா கடமையா, 11 கண்ணகி புரட்சி காப்பியம். அவருடைய புனைப்பெயர்கள்: அவர் பாவேந்தர் பாரதிதாசன் எனவும் புரட்சி கவிஞர் எனவும் புதுவை குயில் எனவும் அழைக்கப்படுகிறார். அவர் நடத்திய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குயில் என்ற நாளேட்டினை நடத்தினார். அவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என பாடினார். 2வது தமிழை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என பாடினார். 3வது பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிகழுமென்று சங்கே முழங்கு என்று கூறினார். 4வது விலை போட்டு வாங்க முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி நீ வாயார உண்ணுவாய்ப்போ என் புதல்வி என பாடினார். 5வதா உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடினார். 6வது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாடினார். அடுத்து 7 இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்ற தென்பாலும் இருக்கின்றோனோ என கூறினார். 8 வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான் என பாடினார். 9 உமை ஒன்றும் வேண்டுகின்றேன் மாசில்லாத உயர்தமிழை உயிர் என்று போற்றுமின்கள் என பாடினார். 10வது கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் கல்வியுடைய பெண்கள் கழனி என பாடினார். 11வது மேற்கோள் கல்வி இல்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உழைப்பேன் என்று கூறினார். 12 பனைத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதென்று என்று கூறினார். 13வது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது என்று பாடினார். 14வது ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வாழ் என்று கூறினார். 15 துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரமெரும் என்று பாடினார். 16வதா நானிலவு ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ என்று பாடினார். இந்த 16 மேற்கோள்களில் பெரும்பாலான மேற்கோள்கள் தேர்வுக்கு கேட்கப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.